தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான 2024 வருஷத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா? 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 129 டிகிரியில் சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரமான அனுமான் பிறந்த நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம். நிறைய பெண்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த திருமணம் பாதிக்கப்படுதுங்க. ஏதோ சொல்கிறாங்களே, மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, அதாவது மூல நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தால் மாமனாருக்கு சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த சகோதரிகளுக்கு இந்த 2024 வருடத்தில் 100% திருமண தடைகள் நீங்க போகுது. காசு பணம் ரெடி பண்ணிக்கிடுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒத்தையாக இருக்கிறீங்க. மே மாதத்துக்குள்ளார 100% கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த 2024 வருடத்தில் திருமண தடைகள் விலகப் போகுது. அதில் மாற்றமே இல்லை. ஏன் சார் வந்த உடனே திருமணத்தை பற்றி சொல்கிறீங்க, ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக விஷயம் இருக்குங்க. உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சூரியன். சூரிய மங்கள யோகமாக உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை வாங்கியிருக்கிறார். சூரிய மங்கள யோகம், அதுபோக உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தார். வருடம் பிறக்கக்கூடிய தருணத்தில் வக்கர நிவர்த்தி. 100% உங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி சிறப்பாக இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 5வது பாவகத்தில் அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் 11 டிகிரியில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 9வது பாவகமான சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு. ராசிநாதன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது 9வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருந்து 9வது பாவகத்துக்கு அதிபதியும் பார்த்து 9வது ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால நிறைய நண்பர்களுக்கு கர்மா விலகப் போகுது. 40 வருஷமாகி திருமணம் நடக்கலை, 45 வயசாகியும் புத்திரபாக்கியம் வரல. மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது 2 தானேங்க. ஒன்று குடும்பம் வாய்க்கலை, இல்லை குடும்பம் வாய்ச்சிருச்சு வம்ச விருத்தி ஆகலை. இந்த 2 பிரச்சனையும் சத்தியமாக சொல்கிறேன், இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு வழிமுறை ஏற்படும். வழிமுறைனா அந்த சங்கடங்கள் நீங்கும், மன அழுத்தம் குறையும். திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்போ 2 பேருமே ஒரே பாவகத்தில் 12வது பாவகம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் விதிகாரகன் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வாங்குறார். அதனால் மன வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, புத்திர வளர்ச்சி நல்லா இருக்க போகுது. சார் திருமணஸ்தானம் திருமண காரகனை சனி பகவான் பார்க்குறாரு, நீங்கள் அதனால் அந்த பலன் சொல்கிறீங்க. புத்திர வளர்ச்சிக்கு என்ன சார் காரணம், அதை எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்ற வார்த்தை கேட்கலாம். ஒன்றுமே இல்லை. புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திர காரகன் குரு, புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய். நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் ராகி நட்சத்திரம் வாங்கி 309 டிகிரியில் இருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். அப்போது 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமணக்காரகன் திருமண ஸ்தானாதிபதியை பார்க்குறார். எதனால தான் சொல்கிறேன்,
புத்திர வளர்ச்சியும் பிறகு போகுது, திருமண தடைகளை நீங்கள் போகுது, திருமணமாகி மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மறுமணத்தை கொடுக்க போகுது. குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க, கல்யாணமும் ஆயிடுச்சிங்க, ஆனால் ஆன கல்யாணத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனுங்க. மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது இந்த தருணத்தில். பொதுவாக பறக்க பாடுபடுறன்றதை விட பாட்டுக்கு தகுந்த பலன் இருக்கணும். சம்பாதிக்கிறேன்றதை விட நான் சாதிக்க முடியலையன்ற சங்கடம் இருக்கும். அப்படி சாதிக்கிறதுக்கும் காசு பணம் இருக்குது, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கறதுக்கும் இந்த பிரபஞ்சம் 2024 வருடத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. யார் எங்கே வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் உங்களை வைக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியனும் செவ்வாய் இருக்காது. அதனால் இதுக்கு முன்னுக்கு இந்த 7.5 நாட்டு சனியால் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. திருக்கணித பிரகாரம் சனி பகவான் எப்பயோ பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பிரகாரம் நேற்று தான் பயிற்சி ஆனாதரு அப்படின்ற மாதிரி தான் எல்லா கோவில்லையும் பரிகாரங்கள் செய்திருக்காங்க. எது எப்படியோ அது வசதியாக இது வசதியாக நான் சொல்ல வரல. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகி போச்சு. நீங்கள் திருக்கணித பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாக்கிய பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் சனி பகவானுடைய தாக்கம் 2024 வருடத்தில் வரப்போகிறதில்லை. தலைக்கு மேலே 10 கிலோ சுமை இருந்து அந்த சுமையை இறக்கி வச்சுட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை நேற்று தான் இறக்கி வச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் தலை மேலே இருந்த சுமை இறங்கி போச்சு. போக வேண்டிய இடத்துக்கு கையங்கால் வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்து போவீங்க. ஏன்னா சனி பகவான் திருக்கணித பிரகாரம் எப்போ மாறினாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாக்கிய பிரகாரம் மாறினது நேற்று தான் மாறினார். எது எப்படி இருந்தாலும் நம்ம தலையில் இருந்த சுமை இறங்கிடுச்சு. அப்போ இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி சிறப்பாக இருக்கும். அதுவும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை படக்கூடிய தருணத்தில் இந்த வருடம் பிறந்திருக்கு. ராசிநாதன் யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ செவ்வாய், அவர் உங்கள் ராசியில் இருந்து கிரக பரிவர்த்தனை 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய சாரத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் கேதுவும் எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும். மீதி 11 ராசி நண்பர்களுக்கு எப்படியோ இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக இந்த பிரபஞ்சம் பல விதமான பாடத்தை கொடுத்துருச்சு. நிறைய அனுபவம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, நிறைய அனுபவம் கிடைச்சிருச்சு. விலை மதிக்க முடியாத அனுபவம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த அனுபவமே உங்களை முன்னுக்கு தள்ளப்போகுது. கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும், முக்கியமாக விவசாயம் சார்ந்த நண்பர்களுக்காக இருக்கட்டும், 2024 வருடத்தில் வாழ்க்கையும் வளர்ச்சியும் அதிகரிக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டும், யாரையும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகாது. ஆனால் இந்த 2024 வருடத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய மாறுதல் வரப்போகுது. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை பிரிச்சுக்க முடியலைங்க, என்றைக்கு பிரிக்கணும்னு நினைச்சு போகிறோமோ அன்றைக்கி தான் பிரச்சனையாக வருது, சிக்கல் வருது அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் மே மாதத்துக்குள்ளார, மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார பூர்வீகத்தில் இருக்கிற அந்த சொத்து பிரச்சனை சரியாயிடும். வழக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த வழக்கு பிரச்சனை சரியாக போகுது. மனசார சொல்கிறேன், ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் கொடுத்து தான் பழக்கப்பட்டீங்க, வாங்கி பழக்கப்படலை, ஒருத்தனை ஏமாற்றி பழக்கப்படலை. ஏமாந்து நிறைய பழக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏமாந்து பழக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏமாற்றி பழக்கப்படலை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நிறைவான ஒரு பலன்களும் நிம்மதியான வாழ்க்கையும் நிறைவான ஒரு வாழ்க்கையும் நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது 2024. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேனுங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2024 வருடம் பல தருணத்தில் பல நேரங்களில் உங்களை மேலுக்கு கொண்டாந்துரும் இந்த பிரபஞ்சம். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிறது தானே புத்திசாலித்தனம். நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், எந்த நேரத்தில் நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ஒரு வீடு வாசல் கட்டுறோம்னா போர் போட போகிறோம், இந்த இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறது வேறு.
எத்தனை அடியில் தண்ணி வரும், எத்தனை அடியில் தண்ணி வரும், எத்தனை இன்ச்சு தண்ணி வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அந்த மாதிரி நேரம் நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது, எந்த கட்டத்தில் நல்லா இருக்குது நேரம், அந்த நல்ல நேரத்தில் நான் என்ன செய்வேன், இல்லை நான் எந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.